ஊரில் இருக்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் வண்ட வண்டியாக திட்டிக்கினா இவன்னா பயந்துருவாங்க அது இந்த பையன் இப்படி இருக்கிறான்னு. அவன் யாரை திட்டுறானோ அவங்களுக்கு மரியாதை இருக்காது. இந்த பையன் நாங்கள் இப்படி இருக்கிறான்னு. இன்னைக்கு திமுக அப்படித்தானே எல்லாரும் திமுக பார்க்குறாங்க. என்னங்க இது இப்படி பேசுகிறாங்க, என்னங்க அவரை போய் இப்படி பேசுகிறாங்க, என்னங்க இப்படி பேசுகிறாங்க. ஒரு கூட்டணி சேர்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து அவர்களை டிஃபேம் பண்ணுறது நான் சொல்லிட்டு இருப்பேன் அடிக்கடி. ஒருத்தரை டிஃபேம் பண்ணால் அவருக்கு மேலே உள்ள நம்பகத்தன்மை மக்களுக்கு போயிடும். அப்போ அவர் என்ன நல்லது சொன்னாலும் அது எடுபடாது. இதுதான் எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, விஜயகாந்துக்கெல்லாம் பண்ணாங்க. இவங்க குடிகாரன்ற ரேஞ்சுக்கு விஜயகாந்த் ஆக்குனாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பாட்டில் அந்த வாசனை கூட பிடிக்காது இவங்களுக்குலாம் யாருக்குமே. அந்த அளவில் தானே அதே வடிவேலை வச்சு பேச வச்சாங்க. அதான் செம்ம காமெடி. அவருக்கு இந்த பாட்டில் இந்த வாசனையே பிடிக்காது அவருக்கு. டீ டோட்டலர். அவர் வந்து விஜயகாந்த் குடிகாரன்னாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா இல்லையா? அது எடுபட்டுச்சா இல்லையா? சேம் அதே தான் இவர் அடிமைன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. யாருக்கு யார் அடிமை? டிடிவியை சேர்த்துக்க சொல்லி கெஞ்சிறாரு. யார்? 2021 தேர்தலில் சேர்த்துக்க முடியாதுன்றார். 25 சீட்டு போச்சு அதனால். உண்மையா இல்லையா? டிடிவியை ஓபிஎஸ்ஸை இவங்கள வச்சு என்னென்னவோ கட்சிக்குள்ளே பண்ணுறாங்க. இன்னை வரைக்கும் எதாவது நடந்துச்சா? வெளியேற்றுந்தான்றாரு. அண்ணாமலை அவ்வளோ தூரம் பண்ணி பிரச்சனை பண்ணி கூட்டணி உடச்சிட்டு வந்துட்டாங்க இவங்க. அவங்கள கேட்டால் ஏடிஎம்கே தான் உடச்சி. ஆமாங்க என் கட்சி தலைவர் திட்டினா நாங்கள் உடைக்க தாங்க செய்யணும் உடச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு தேர்தல் தனியாகவே என்னன்னாலும் பரவாயில்ல நின்ட்டாங்க. உறுதியாக இல்லையா? 2வது பிரச்சனைலாம் ஆன அப்புறம் அவங்க தான் வந்து இவங்கள்ட்ட பேசி சேர்றாங்க. சேர்ந்த கண்டிஷனாக அண்ணாமலை தூக்கணுன்றாங்க. அண்ணாமலை தூக்குறாங்க. இது அடிமைத்தனமா? ஒரு கூட்டணியில் சேர்றது பிரியறது அவங்கவுங்க கட்சி அரசியல் நிலைப்பாடு. இதெல்லாம் அடிமைத்தனம் காலில் விட்றதுன்னா நான் வந்து 67, 70லேருந்து நான் கொண்டு வருவேன். கலைஞர் என்னென்ன பீரியடில் என்னென்ன நான் சொன்னேன்னா மிஸ்ஸா கொடுமை. அந்த கொடுமைக்கு யார் காரணம்? இந்திரா காந்தி. அதே இந்திரா காந்தியை 5 வருஷத்துக்குள்ளே நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி வச்சிங்க. அதுக்கு பேர் என்னது? அடிமைத்தனம்னு எடுத்துக்கலாமா? காலில் விடுறதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி கலைஞர் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இவங்க இன்றைக்கி சொல்கிறாங்களே ஆர்எஸ்எஸ் அதுன்னு. இன்றைக்கி போய் நீங்கள் வந்து சேர்றீங்களா? ஏடிஎம்கே சேர்றதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே. 99ல் நீங்கள் சேர்ந்தீங்களே, அதுக்கு பேர் என்னது? அதனால் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. இது தவறு. பேச பேச அவருக்கு தான் மரியாதை கூடும். இவருக்கு மரியாதை குறைய தான் செய்யும்.